ஹலோ ஹாய் எவ்ரிவன். டுடே நான் இன்னைக்கு உங்களுக்கு மெக்சிகன் சில்லி எப்படி செய்கிறதுன்னு செய்து காண்பிக்க போகிறேன். எப்படி செய்கிறேன்னு நீங்களும் பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ரெட் பெப்பர், கார்லிக், ரெட் ஆனியன், க்ரீன் ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இது வந்து ரெட் கிட்னி பீன்ஸு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 5 hours, அதுக்கு பிறகு பாயில் பண்ணி அவிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து சிக்கன் மீட், க்ரவுண்ட் சிக்கன் மீட் வேண்டி வந்து அதுக்கு சில்லி, கார்லிக், ரெட் ஆனியன், பெப்பர், சில்லி ஃப்ளேக், சால்ட், பிளாக் பெப்பர் எல்லாம் போட்டு சீசனிங் பண்ணி அது ஒரு 3 hours மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி எப்படி செய்கிறான்ட்டு நீங்களும் பாருங்க. ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டு போட்டு வச்சுட்டேன். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் அதுதான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 tablespoon ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டாக நாங்கள் கார்லிக் பூண்டு ஆட் பண்ணுவோம். ஓகே, பூண்டு கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெட் ஆனியனை போடுவோம். ஓகே, ரெட் ஆனியனையும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணுவோம். ஓகே, இப்போ கார்லிக்கும் ஆனியனும் லைட்டாக சாட்டே பண்ணினா போதும். ஓகே, நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லை. லைட்லி குக் வெல். ஆஃப்டர் யூ ஆட் இந்த நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சில்லி, க்ரவுண்ட் சில்லி செய்கிறதுக்கு சிக்கன் மீட், க்ரவுண்டட் சிக்கன் மீட்டை ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்த சிக்கனை இனி நாங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த ப்ரௌன் சிக்கனை மீட்டெல்லாம் போட்டு நல்லா அந்த ஒனியன் கார்லிக் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு கொஞ்சம் 5 minutes இப்படி கொஞ்சம் நல்லா குக் பண்ணி வரட்டும். ஓகே, இப்போ ப்ரௌன் மீட் எல்லாம் சிக்கன் எல்லாம் லைட்டாக குக் பண்ணிவிட்டு இனி நான் இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ரெட் வைன், நான் ஆல்கஹோலிக் ரெட் வைன் 0%. அது கொஞ்சம் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது பிடிக்க இல்லையாண்டா இது ஆட் பண்ணாமல் சில்லி செய்யலாம். நான் இதை ஆட் பண்ணி செய்கிறேன், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கூட. ஓகே, இப்போ நான் ஆல்கஹோலிக் ரெட் வைன் 2 tablespoon ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஆட் பண்ணி இது வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நாங்கள் மீட் வந்து கொஞ்சம் குக் பண்ணணும். ஓகே, குக் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு 3 minutes கொஞ்சம் மூடி விட்டு அவிய விடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படி அந்த ப்ரௌன் சிக்கன் பாயில் பண்ணுற எல்லாம் இப்போ கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. ரொம்ப நேரம் அவிய தேவையில்லை. எல்லாம் நல்லா இந்த வைன் விட்டது அதை சேர்ந்து மீட்டோட சேர்ந்து நல்லா பாயில் பண்ணி வந்துட்டுது. அதுக்கு நான் இப்போ ஒரு கொஞ்சம் 1/2 teaspoon
சோல்ட் ஆட் பண்ணதுனாக்க போதும். சோல்ட் வந்து நான் முதல்ல மீட்டுக்கு சீசனிங் பண்ணிக்கலையும் போட்டு நான் தானே, அதால் கொஞ்சம் சோல்ட் தான் போட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து சோல்ட் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து டொமாட்டோ சோஸும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த சோஸ் எல்லாம் போட்டுட்டேன். சோஸ் வந்து ஒரு 1 கப் டொமாட்டோ சோஸ். ஓகே, பாஸ்டா அதில் கட் பண்ணுற அதே சோஸ் தான் இதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணேன். ஓகே, இதுவும் ஒரு 3 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். ஓகே ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட சில்லி எப்படி பாயில் பண்ணியிருக்கிறோன்னு பார்ப்போம். ஓகே, சோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா பாயில் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ சிக்கன் வந்து நல்லா குக் பண்ணியிருக்கோம். இது கிரவுண்ட் சிக்கன் தானே, நல்லா சாஃப்ட் மீட். இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணிடும். நெக்ஸ்ட் நான் வச்சுருந்த இந்த ரெட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். அப்போ இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. பெப்பர் வந்து சில பேருக்கு க்ரன்ச்சியாக வேணுமெண்டா ஒரு 1 மினிட், நல்லா சில பேருக்கு சாஃப்டாக வேணுமெண்டா ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணலாம். அப்படி பாயில் பண்ணி ஓகே, பெப்பர் எல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி நான் அடுத்தது இது ரெட் கிட்னி மீல்ஸ் இது பாயில் பண்ணி குக் பண்ணியிருந்தேன் தானே, அப்போ அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லாத்தையும் நாங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கன்வீனியன்ஸு ஆட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணால் என்ன ஆஃப் பண்ணி விடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். ஓகே, இப்போ எங்களோட மீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து எங்களோட சில்லி எல்லாம் ரெடி ஆகுது. ஓகே, எல்லாம் பாயில் பண்ணி நல்லா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டுது. ஓகே, உங்களை பார்க்க தெரியும். உங்களுக்கு கூட சோஸ் வேணுமெண்டா கொஞ்சம் சோஸ் ஆட் பண்ணலாம். பெரியாக்கள் சாப்பிட்றாண்ட அடல்ட்ஸுக்கு ஸ்பைசி வேரியண்டா கொஞ்சம் கூட சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், பிளாக் பெப்பரும் நீங்கள் போடலாம். நாங்கள் பைண்டாக தான் நான் செய்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது ஆல்மோஸ்ட் இந்த சில்லி ரெடியாக இருக்குது. இப்போ நான் அடுத்து வச்சு இந்த க்ரீன் ஒன்று ஆட் பண்ணுறோம். அப்போ ஆல்மோஸ்ட் எங்களோட மெக்சிகன் சில்லி ரெடி. ஓகே, எங்களோட சில்லி ரெடி. ஓகே, சில்லி சாப்பிடலாம். இதுதான் இப்படித்தான் மெக்சிகன் சில்லி செய்கிறது. நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ. செய்து பார்த்து சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்டுன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இது நீங்கள் ரைஸோடு சாப்பிடலாம், ரொட்டியோடு சாப்பிடலாம். ப்ரெட்டு நாங்கள் இன்றைக்கி ப்ரெட்டும் சில்லியும் மெக்சிகன் சில்லியும் செய்திருக்குது. இப்படித்தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றோம். நீங்கள் உங்களுக்கு விரும்பின
ரொட்டி பரோட்டா அதோடு சாப்பிடலாம். Okay, thank you for watching our video. Bye bye.